வணக்கம். இந்தியாவில் நிறைய விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய விழாவாகவே கொண்டாடப்படுது. அந்த வகையில் எல்லா மதத்தினரும் அவங்கவுங்க ஃபங்க்ஷன்ஸை ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க, மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இந்த மகா கும்பமேளா நடக்குது. எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் நகரில் நடக்குது. அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இது ஒரு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடிட்டுருக்காங்க. முக்கியமாக இதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒவ்வொரு 12 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மகாமகம் செய்வாங்க. அதே போல் தான் இந்த கும்பமேளாவையும் கொண்டாடுறாங்க. இது எங்கெங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 நகரங்களில் நடக்குது. அலகாபாத், ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக், இந்த 4 நகரங்களில் இந்த கும்பமேளா கொண்டாடப்படுது. ஸோ இந்த 4 நகரங்கள்லேயுமே கொண்டாடப்படுறதுனால தான் ஒரு மிகப்பெரிய கும்பமேளா அப்படின்னாவே அது ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலேயே நடக்கக்கூடிய மாபெரும் ஒரு விழாவாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதில் மக்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு அங்கே நீராடுவாங்க. கண்டிப்பாக அங்கே குளிக்கிறத அவங்க மிகப்பெரிய புனிதமாக நினைப்பாங்க. ஸோ அதை தான் இப்போது அந்த புனித யாத்திரையை தான் மக்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மகா கும்பமேளா இன்றைக்கி நேற்று நடந்ததில்லை. நம்மளுடைய இந்திய புராணங்கள்லாம் இந்த கும்பமேளா குறிப்பிடப்படுது. கும்பமேளா ஒரு புனித குடத்தோட திருவிழா அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கும்பமேளாவில் வர்றவங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. கும்பமேளா அப்படின்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிவேணினா 3 ஆறுகள், கங்கை, யமுனை, இந்த 2 ஆறுகளும் கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு புலப்படாத சரஸ்வதி ஆறும் கூடக்கூடிய இது இடமா இந்த இடம் அதாவது இந்த பிரயாக்ராஜ் இடம் கருதப்படுது. ஆறுகளோட இந்த கூடுற இடத்த தான் அலகாபாத்தில் உள்ள பிரயாக்ராஜ் நகரம் கருதப்படுது. ஸோ இந்த இடத்துல இந்த திரிவேணி சங்கமம் கூடுற இடத்துல இந்த மகா கும்பமேளாவை கொண்டாடுறாங்க. இதில் குளித்தா நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் கழிஞ்சு நமக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது மக்கள் அனைவருடைய நம்பிக்கையாக இருக்குது. மற்ற இடங்களில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும். இந்த கும்பமேளா அப்படிங்கிறது முழுமையான பூரண கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற இடத்துல நடக்கிறத விட இது ரொம்ப புகழ்பெற்றது. ஏன்னா 12வது முழு கும்பமேளா, அதாவது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். 12x12, அந்த 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளா மக்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இங்கே கலந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய வேதத்தில் உள்ள நம்பிக்கையின்படி இதில் குளித்தோம்னா சாகாவரம் தரக்கூடிய அந்த அமிர்தம் அப்படிங்கிற பானத்தோட துளிகள் கடவுளின், அதாவது திருமாலோட வாகனமான கருடன் சுமந்து சென்ற போது அந்த பானையிலிருந்து, அதாவது அந்த கும்பத்திலிருந்து இந்த 4 இடங்களில் விழுந்துச்சு அப்படின்னு இந்துக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் அந்த 4 இடத்துலையும் இந்த கும்பமேளாவில் நீராடுறது அவங்களுடைய அக அழுக்கையும் நீக்குது, புற அழுக்கையும் நீக்குது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. இப்போ நடந்துகிட்ருக்க அலகாபாத்தில் உள்ள இந்த பிரயாக்கில் நடைபெறக்கூடிய இந்த கும்பமேளா விழாவானது ஜனவரி, பிப்ரவரியில் கண்டிப்பாக நடக்கும். நிறைய நாள் அமாவாசை நாளில் குளித்தா நல்லது அப்படின்னும் நம்புவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வியாழக்கிழமை அந்த ரிஷப ராசியில் உள்ள சந்திரனும் சூரியனும் மகர ராசியில் இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் அமாவாசை நாளாக இருக்கக்கூடிய நேரத்தில் குளிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹரித்வாரில் பால்குன் சைத்ரா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதங்களில் சூரியன் மேஷ ராசியில் செல்லும்போது சந்திரன் தனுசு ராசியிலும் வியாழன் கும்பராசியிலும் இருக்கும்போது இந்த கும்பமேளா நடைபெறுது. அடுத்து பார்த்தோம்னா உஜ்ஜயினி பகுதியில் இந்த விழா வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதத்துலேயும் சூரியனும் சந்திரனும் தவிர மற்ற கோள்கள் துலா ராசியில் உள்ள போதும் சூரியனும் சந்திரனும் மேஷ ராசியில், வியாழ கோள் சிம்ம ராசியிலும் இருக்கும், அந்த நேரத்தில் கொண்டாடப்படுது. அடுத்து பார்த்தோம்னா நாசிக் பகுதிகளில் நடைபெறக்கூடிய கும்பமேளாவானது ஸ்வர்ண மாதத்தில், அதாவது ஜூலையில் சூரியனும் சந்திரனும் கடகராசியில் இருக்கும்போது விருட்சக ராசியில் இருக்கும்போது நடைபெறுது. இந்த மகா கும்பமேளாவை பற்றி புராணத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேதங்கள்லாம் நிறைய ஃபேமஸாக இருந்தது, எல்லாராலையும் படிக்கப்பட்டுச்சு. அதை மக்கள் ரொம்ப நம்பினாங்க, அதை ஃபாலோ பண்ணாங்க.
அந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருந்த தேவர்களும் அசுரர்களும் அமிர்தபானத்தை பால்கடல்லேருந்து எடுக்க முயற்சி பண்ணும்போது அமிர்தபானம் இருந்த அந்த கும்பத்தை அசுரர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்கள துரத்தி செல்லக்கூடிய தேவர்களும் 12 நாட்களும் 12 இரவுகளும், அதாவது அது 12 ஆண்டுகளுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. வானுலகில் அவங்களுக்கிடையே போர் நடந்தது. யாருக்குன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். அந்த நேரத்தில் வானுலகிலிருந்து அமிர்த பானம் சொட்டி பூலோகத்திலிருந்த இந்த 4 இடங்களில் விழுந்ததாக சொல்லப்படுது. அதன்படி தான் இந்த கும்பமேளா ஒவ்வொரு 12 ஆண்டுகளும் இந்து மதத்தால் ரொம்ப சிறப்புமிக்க விழாவாக தங்களுடைய பாவங்கள் தொலைந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி இதை ரொம்பவும் கொண்டாடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு 6 ஆண்டுக்கும் ஒரு முறை அரை கும்பமேளா கொண்டாடப்படுது. அது எங்கே அப்படின்னா அலகாபாத்லேயும் ஹரித்வார்லேயும் இந்த அரை கும்பமேளா நடந்துகிட்ருக்கு. 12 ஆண்டுக்கு ஒரு முறை அலகாபாத்தில் முழு கும்பமேளா நடைபெறும். அது எங்கன்னா கங்கை யமுனை சரஸ்வதி கலக்கக்கூடிய இந்த திரிவேணி சங்கமத்தில் இப்போ நடந்துகிட்ருக்க மாதிரி ஒவ்வொரு 12 ஆண்டுக்கும் ஒரு முறை நடக்கும். பொதுமக்களை தவிர பக்தர்களை தவிர சாதுக்களும் இதில் கலந்துக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடம்பு முழுக்க திருநீர் பூசியபடி அவங்களோட மலர் மாலை போட்டுக்கிட்டு இந்த நாகா சாதுக்கள் அப்படிங்கக்கூடியவங்க ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லி ஊர்வலம் வந்து இந்த கடும் குளிரிலும் அங்கே நீராடுவாங்க. அதாவது இந்த கும்பமேளா விழாவில் இதுவரைக்கும் 50 கோடி மக்கள் புனித நீராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 13ஆம் தேதி ஆரம்பித்தது இந்த திரிவேணி சங்கமத்தில். தினமுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் நீராடிட்டு போயிட்டுருக்காங்க. முக்கியமாக மகர சங்கராந்தி, அமாவாசை, பஞ்சமி இந்த நாட்களில் பக்தர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவும் அதிகமாக இருக்குது. சாலைகள்லாம் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அமாவாசை மட்டும் அன்னைக்கு பார்த்திங்கன்னா 8 கோடி பேரும், மகர சங்கராந்திக்கு 3.5 கோடி பேரும், பசந்த பஞ்சாமி அன்னைக்கு 2.5 கோடி பேரும் புனித நீராடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்மளுடைய ஜனாதிபதி முர்முவும் பிரதமர் மோடி அவர்களும் இங்கே புனித நீராடிட்டு போயிருக்காங்க. இந்த கும்பமேளா விழா வந்து ஜனவரி 13லேருந்து பிப்ரவரி 26 வரைக்கும் 44 நாட்கள் நடைபெறக்கூடியது. அது இப்போது நடந்துகிட்ருக்கு. ஒரு இடத்துல வந்து இந்த விழா நடக்கிற இடத்துல எரிவாயு உருளை வெடித்ததுனால தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த கூடாரங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மக்களுக்கு காயங்கள் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பக்தர்களை ஏற்றிக்கொண்டு சத்தீஸ்கர் பக்கத்தில் போயிட்டுருந்த அந்த பேருந்து வந்து விபத்துக்குள்ளாயிருக்கு. அதில் பேருந்து செஞ்ச 10 பேரும் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இந்த திருவிழாவில் நிறைய பேர் 30 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இவ்வளவு கூட்டத்தில் போய் நம்மளால் வர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் இந்த விழாவில் கலந்துக்கல. ஆனால் கலந்துக்கிட்டவங்க சில பேர் வந்து கலந்துக்கிட்டு நல்லா நீராடலை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அவங்கெல்லாம் இவ்வளோ கூட்டத்தில் போகணுமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசித்து கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, எந்த பக்கம் போனால் நல்லது அப்படின்னு கொஞ்சம் கவனித்து அதை போய் அவங்க கலந்துட்டு அவங்க சேஃபாக வர்றது தான் நல்லது. இதுக்கு முன்னாடி நடந்த கும்ப மேளா வந்து 2003, 2010, 2013, அடுத்து இப்போ 2025 நடந்துட்டு தான் இருக்குது. இந்த கும்பமேளாவுக்கு வரக்கூடிய கூட்டங்களுக்கும் பக்தர்களுடைய எண்ணிக்கையும் குறையல, விழாவோட சிறப்பு ஏற்பாடுகளும் குறையல. நிறைய பேர் பாதிப்புள்ளாயிருக்காங்க. ஆனால் அதை பற்றிலாம் யாரும் கவலைப்படுறதில்ல. ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இந்த கும்பமேளா விழாவில் யாருக்கெல்லாம் கலந்துக்க விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.